நேற்று தமிழக சட்டமன்றத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை நம்ம கூட பகிர்ந்துக்கிறேங்க. சட்டமன்ற அவைத்தலைவர் ஏன் 2 பேர் கையை பிடிச்சி கொண்டு போய் அவரோட சேரில் உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் நேற்று கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணார். ஸோ அவை ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துடைய அவைத்தலைவர் யார் அப்படிங்கிறத ஒரு மனதாக எல்லாரும் தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவை தொடங்கியதும் எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவை முன்னவரான திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களும் 2 பேரும் அவைத்தலைவரோட கையை பிடித்து அவருடைய இருக்கையில் கொண்டு போய் அமர வச்சுட்டு வந்தாங்க. அப்போது பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவை முன்னவரை நாங்கள் எப்படி 2 பேரும் கையை பிடித்து கொண்டு போய் உட்கார வைத்தோமோ அதுபோல அவைத்தலைவரும் எங்கள் 2 பேருக்கும், அதாவது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில எந்த விதமான சண்டையும் இல்லாமல் சமரசம் செய்து வைத்து நியாயமான தீர்ப்பை எங்களுக்காக வழங்கணும், நீங்கள் 2 பேர்த்துக்கும் பொதுவான ஒரு ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். அதன் பிறகு பேசிய தமிழக முதல்வர் இந்த அவைத்தலைவர்னா என்ன, அவைத்தலைவர் அப்படிங்கிற அந்த சேரில் ஏன் 2 பேர் கூட்டிகிட்டு போய் அவரை நாம் உட்கார வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவர் ஸ்டார்ட் பண்ணார். இந்த நடைமுறை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இருந்துச்சு. இதற்கு பின்னால் ஒரு பயங்கரமான ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த பதவி, அதாவது இந்த ஸ்பீக்கர் அப்படிங்கிற இந்த பதவி ரொம்ப ரொம்ப ஆபத்தான பதவி அப்படின்னு சொல்கிறாரு. பழங்காலத்தில் மன்னர்களுக்கும் மக்களுக்கும் இடையே மோதல் வந்துச்சு அப்படின்னா மக்களோட கோரிக்கை அல்லது மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருப்பாங்களா, அது அவையின் முடிவாக மன்னர்கிட்ட கொண்டு போய் சொல்றவர் யார் அப்படின்னா சபாநாயகர் தான். ஒருவேளை அவையின் முடிவு மன்னருக்கு பிடிக்கவில்லை அப்படின்னா அந்த தகவலை சொன்ன அவைத்தலைவரோட தலையை வெட்டி வீசிடுவாங்களாமா. அதனால் அந்த காலத்தில் இந்த பதவிக்கு வர யாருமே முன்வர மாட்டாங்க. சாகவா நான் இந்த பதவிக்கு வர வேணும் அப்படின்னு பயந்து எல்லாரும் பின்வாங்கிட்டு ஓடிடுவாங்களாமா. கட்டாயப்படுத்தி அமர வைப்பாங்களாமா. ஒருவரை ஒரு வழியாக தேர்ந்தெடுத்த பிறகு அவர் பயத்தில் ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எங்களுக்காக தான் பேசணும் அப்படின்னு அவரை வற்புறுத்தி அவரை எங்கேயும் போக விடாமல் அவரை கையை பிடிச்சி இழுத்து அவருடைய சேரில் உட்கார வைப்பாங்களாமா. மேலும் பேசிய முதல்வர் அவர்கள் இன்னைக்கு ஜனநாயகம் ரொம்ப வளர்ந்துருச்சு, அவைத்தலைவருக்கு உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் அந்த பழங்காலத்து வரலாற்றை நினைவுபடுத்தும் விதமாக இந்த பதிவு இருக்குது அப்படின்னு முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். சட்டசபையில் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் முக்கியமான எல்லா உறுப்பினர்களும் இணைந்து அவரை அழைத்து சென்று அமர வைப்பது அப்படிங்கிறது சட்டசபையை நடத்த நாங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருவோம் என்பதை அடையாளமாக தான் கருதப்படுது. ஸோ கண்டிப்பாக தாவேகா தலைமையிலான அமைச்சர்கள் யாருமே பார்த்தீங்க அப்படின்னா சபாநாயகருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டோம், நாங்கள் ரொம்ப குவைட்டாக இருப்போம் அப்படின்னு முதல்வர் சொல்லி முடிச்சாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் இன்வெஸ்டர் அஃபீஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.